வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாளும் கோளும் நன்மை செய்யும் அப்படிங்கிற அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆடி மாதமும் நன்மை செய்யும். அதில் இன்றைய தினம் ராசி நட்சத்திரம் திதி நம்மளுடைய கால நேரங்கள் நமக்கு எல்லாமே சாதகமாக அல்லது இன்றைய தினம் மட்டுமா இனி வருங்காலங்களும் சாதகமா என்று அறிந்து கொள்ள தொடர்ந்து பாக்கியம் சேனலிலையும் அதில் வழங்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியும் அனுபவிங்கள். அதை தெரிந்தவர்கள் தெரியப்படுத்துங்கள். வாங்கள் ராசி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி பார்ப்போம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய சிறப்பு பதிவுல ஆடி மாதத்தை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ வரலட்சுமி அப்படின்னு வரலட்சுமி விரதம் இப்போ நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. சமீப காலமாகவே நிறைய குழப்ப நிலைகள் நீடிக்குது. ஒவ்வொரு திருவிழாக்கும் இந்த மாதிரி குழப்ப நிலைகள் நீடிக்கொண்டு இருக்கிறது. அதில் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது இந்த தடவை ஆவணியில் வருது. அது எப்படி சார் செய்யலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. பஞ்சாங்கத்தை முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க. அந்த முன்னோர்கள வழிபாடுகள் படி அந்த திதிகள், கரணங்கள், ஓரைகள், இந்த நட்சத்திரங்கள், நட்சத்திர தூரங்கள் இப்படி நிறைய மாறிக்கொண்டு வரும் பொழுது இந்த வருடம் ஆவணி மாதம் வரலட்சுமி நோன்பு வருதுங்க. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நம்ம 3வது வெள்ளிக்கிழமை அல்லது 4வது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கும்பதே சிறப்பு. அதனால் வரலட்சுமி நோன்பு கும்பிட முடியாதவங்க அந்த பஞ்சாங்கப்படி ஆவணி மாதமும் அல்லது எனக்கு ஆடி மாதம் கும்பிட்டாதான் சார் சிறப்பு அப்படிங்கிறப்போ ஆடியில் அம்பாள் நீங்கள் தானே சக்தின்னு சொன்னீங்க, என் வீட்டுக்கு லட்சுமி வரணும் அப்படிங்கிறவங்க இந்த வரலட்சுமி நோன்பை இந்த ஆடி 3வது வாரம் 4வது வாரம் தாராளமாக கும்பிடலாம். அந்த வரலட்சுமி அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆடி மாதம் குழப்பமும் தயக்கமும் இல்லாமல் சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதார வரவு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, எப்போவுமே உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சகம் தங்கட்டும்னு சொல்லி இந்த ஆடி மாதம் வரலட்சுமி நோன்பு கும்பிடலாம். தவறு ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சகத்தும் பாக்கியமும் கிடைக்கணும்னு பாக்கியம் டிவி உங்களுக்கு ஆசீர்வாதமும் வாழ்த்தும் அளிக்கிறது. இன்றைய நாள் ஜூலை மாதம் வியாழக்கிழமை 30/7/2026 கிஷ்ம ருது, தட்சிணாயன காலம், பராபவ வருஷம், ஆடி மாதம் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 6:50 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய திதி காலை 10:01 வரை பிரதமை, பின்பு துவதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூஷம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 வரை 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களே, அனைத்துலேயுமே நன்மை கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் நெடுநாளாக குழப்பம், தயக்கம், சமீப காலமாக கூட இருந்ததுல எல்லாம் நன்மையே நடக்கக்கூடிய நாள். இந்த நாளில் பொருளாதாரத்தை செய்யுங்க. பொறுமையாக இருக்கிறது, மேலும் பொறுமையாக இருங்க. வாக்கு விஷயத்தில் கவனமாக இருங்க. உற்றார் உறவினரை அனுசரித்து போங்க. மனைவி வழி உறவினர்களுடன் பகை உணர்ச்சி வச்சுக்காதீங்க. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, மனைவிக்கு நெடுநாளாக ஏற்படக்கூடிய உடல் உபாதையிலேருந்து விமோச்சனம் கிடைக்கும். ஆக இன்றைக்கி எல்லாமே அற்புதமாக இருக்குது. நன்மையே நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. இருந்தாலும் மாலை பொழுது சித்தி விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பு பெறும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் சும்மா இருந்தாலும் சீண்டி பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. கடும் கோபம் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு. அப்போது எனக்கே இப்படி இருக்குது, நான் கோபக்காரன் அப்படின்னு சொல்லாமல் பொறுமையும் நிதானமும். கோபம் ஒரு மனிதனுக்கு ஆகாது. அது குறிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைய தினம் பொறுமையையும் கடைபிடிப்பது மிகுந்த நல்லது. ஏன்னா கல்ல விடலாம், சொல்ல விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்ல விட்டுறாதீங்க. அதனால் பகை உணர்ச்சி மனசில் ரணத்தை ஏற்படுத்திவிடும்.
இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே சிந்தனை பண்ணுங்க. இறை வழிபாடு பண்ணுறது சிறப்பு பெறும். விநாயகர் வழிபாடு மேலும் சிறப்பு பெறும். இன்றைய தினம் இடர்களை களையக்கூடிய இடுக்கு பிள்ளையார் வழிபாடு ரிஷபத்துக்கு கோபத்தை குறைக்கும், ஆற்றலை பெருக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், அற்புதமாக இருக்கும். மிதன ராசி நேயர்களே, காரிய சித்தி ஏற்படும். விருந்தினர் வருகை உண்டு, சுப செய்தி உண்டு, பொருளாதார அபிவிருத்தி உண்டு. திடீர்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சி கிடைக்கும். அந்த முயற்சி சக்ஸஸாக அனுகூலமாக இருக்கும். விஷா கிடைக்கக்கூடிய அனுப்பு, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடிய இந்த தினம் நினைச்ச செயல்கள் எல்லாம் அனுகூலம் மாறதுக்கு மாலைக்கு மேல் அனுகூலம் இருக்கும். அதற்காக காலையில் சும்மா இருக்காமல் முயற்சியை கூட்டுங்க. பயிற்சி இருக்கிறீங்க, முயற்சியை கூட்டுங்க. அந்த முயற்சியோடு சேர்ந்து இன்றைக்கி அனுகூலத்தையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாளாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாள்களை சிந்திச்சு இன்றைக்கி நல்லா இருக்குது, இந்த மாதம் நல்லா இருக்குன்னு இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் நல்ல சாதகமான முடிவுகளை எடுக்கிறது, அதுவும் இன்றைக்கி அனுகூலம் கொடுக்கும் என்பதை மிதன ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நாள். ஸோ இன்றைக்கு மிதன ராசிக்காரர்கள் பிரத்யோகமாக விஜயராக கணபதியை வணங்குவது வெற்றியை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்புமா இருந்தாலும் பெத்த பிள்ளைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும், மனைவியினுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதனால் இவர்கள் 2 பேர் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. வெளிவட்டாரத்தில் நன்மைகளே நடக்கக்கூடிய தினமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் பொருளாதார அபிவிருத்தி மாலைக்கு மேல் உண்டு. புதிதாக தொழில்துறை தொடங்கலாம். எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்த மாதம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு நீங்கள் இன்றைக்கி எடுத்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். அதுபோக கொஞ்சம் நிறையா மனக்குழப்பத்திலே பல மாதங்களும் பல நாட்களும் போனது. இனி வரும் நாட்களில் மகிழ்ச்சியே பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடியது. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பு, மகிழ்ச்சி, ஏற்றம், முன்னேற்றம். பிரத்யோகமாக சம்பந்த விநாயகர் வழிபாடு காரிய சித்தி கொடுக்கும். சிம்மராசினியர்களே, இன்றைக்கி வெற்றி தாங்க. நீங்கள் நினச்சதை எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர கொடுங்க. இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இனம் புரியாத கோபம். யாராவது ஒருத்தர் பிடிக்கலைன்னா எதுக்கு பிடிக்கலைன்னு தெரியாமல் அவங்க மேலே கரங்கரன்னு இருக்கிறது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுக்கும் மூத்த பிள்ளையை பிடிக்காது. ஆனால் மூத்த பிள்ளைய அவங்களோட அனுசரணையாக அவங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதமும் அவங்கள நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு காரியங்கள் ஜெயமாகும், வெற்றி கிடைக்கும், உடலில் நோய் நொடிகள் நிவர்த்தியாகும், உங்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கும். நடக்காத ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது சிறப்பு பெறும். ஒருத்தரை ஒரு சார விஷயமா பிடிக்காதுங்கிற குணத்தை இன்னைக்கோட விட்டுருங்க. சிம்மராசிக்கு எல்லாமே ஏற்றம் கொடுக்கும். காதலன் காதலிகள் ரொம்ப அந்யோன்யமாக இனப்பிரியமாக இருக்கக்கூடியது. மாலை நேரத்தில் பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய பொழுதுபோக்கான இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நடைமுறைக்கு இருக்குது. பொல்லா பிள்ளையார் வழிபாடு உங்களுடைய பொல்லாப்பை நீக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் வியாபார விஷயத்தில் கவனம் தேவை. பத்திரம், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மை கொட்டிடுறதோ அல்லது கிழிஞ்சு போயிடுறதோ அல்லது எதிர்பாராத விதமாக ஏதாவது டேமேஜ் ஆகிறதோ வாய்ப்பு இருக்கிறதுனால பத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது, புக்கு, ஆர்சி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது, முக்கியமான கீகளை ஹேண்டில் பண்ணுறது, பேங்க் லாக்கரை ஹேண்டில் பண்ணுறது, இதில் இன்றைய முழுவதும் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். மீதி எல்லாம் நன்மையாக இருக்குது. சகோதரத்த பாவத்தில் விட்டு கொடுக்க தன்மையை வளர்த்துக்குங்க. பெண்களுக்கு கால் வலினால் ஏற்படக்கூடிய அவசியம் நீங்கும். ஒரு சில பெண்களுக்கு ஜஸ்ட் சம்மந்தப்பட்ட உதவி இருக்கிற மருத்துவ ஆலோசனை பெறுங்க. தொடர்ந்து கன்னிராசிக்காரர்கள் அதை வலியுறுத்திக்கிட்டு வரேன். அதே போல் உங்களை நம்பி வந்தவங்க, உங்களுக்கு உதவி பண்ணவங்க, உங்களுடைய கூட பிறந்தவங்களை பார்த்துக்காதீங்க. அது குலோத்துங்க தோஷத்தை மாறிடும். இதெல்லாம் நீங்கள் நடைமுறையை மாற்றி கொண்டீங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, இனி வரும் நாளங்கள்லையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்கள் உப்பூர் விநாயகரை வழிபடுங்க, ஒப்பான வாழ்க்கை கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, ஆரோக்கிய மேம்பாடாயிருச்சு. பிள்ளைகள்னால மகிழ்ச்சி கிட்டும், மனைவியினுடைய ஆரோக்கியம் மேம்படும், பொருளாதார அபிவிருத்தி புதிய தொழில் துறையில் உங்களையும் பார்ட்னராக எனக்கு உடல்நிலைகள் சரியில்லை அல்லது எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது, இந்த நேரத்தில் நான் சும்மா ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நாளும் கோளும் நன்மை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பு. துளாராசிக்காரர்கள் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு. ஓடி ஆடி அலைஞ்சதெல்லாம் மாற்றி கடவுள் உட்கார்ந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பொறுமையும்
உங்களுக்கு செயல்திறனையும் கடவுள் அனுகிரகத்தும் உட்கார்ந்து தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துருச்சு. பிரதமாக வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னும் அபிவிருத்தி கொடுக்கும். பேங்க் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களும் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த நாள் இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு நன்மையும் மேன்மையும் பொருளாதார அபிவிருத்தியும் சீரும் சிறப்பும் பாக்கியமும் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல நேரங்கள் இன்று மாலை 3 மணியிலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நாள். அற்புதம், ஆனந்தம், சிறப்பு என்பதை சொல்லக்கூடியவருக்கு பொதுவாக இந்த துளாராசிக்காரர்கள் பெரிய கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு காரிய சித்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, குழப்பிக்கிறீங்க. உங்களை நீங்களே குழப்பிக்கிற தன்மை இன்றைய தினம் கூடுதலாக உண்டு. தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்புறதை குறைக்கணும். 2வது, ஊக்கமாக செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் துணிஞ்சு செயல்படுங்க. கால் வலிகள்லாம் விமோச்சனம் கிடச்சிருச்சு. இனிமேல் கால் வலிகள்லாம் இருக்காது. ப்ரெஷர், லோ பிபிலாம் குறையக்கூடிய தன்மை உண்டு. உறவு முறையில் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சி மாறும். வீட்டுக்கு விரைய செலவு நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு வாக்குவாதங்கள் வரும். அதே நேரத்தில் அது நன்மையாகவே இருக்கும். பிறர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கேட்டு மூளையில் வாங்கி காதில் வாங்கி செயல்படுது. உங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் மலைக்கோட்டை விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. ஆக்கத்துடனும் ஊக்கத்துடன் செயல்படுங்க. உங்கள் காரியமெல்லாம் ஜெயமே கொடுக்கும். உங்களுக்கு எல்லாமே மலைக்கோட்டை விநாயகர் மகத்தான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு கொண்டாட்டம் தான் உங்களுக்கு. தொழிலில் லாபம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபம். நெடுநாட்களாக வீட்டில் இருந்தக்கூடிய பீடை ஒழிஞ்சிச்சு, அதனால் உங்களுக்கு லாபம். அது போக நட்பு வழியில் லாபம். நிறைய செலவினங்கள் பண்ணதுலேருந்து உங்களுக்கு விமோச்சனம், அரசாங்க சம்மந்தப்பட்டதுலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடியது. நன்மை மட்டும் இல்லாமல் அது லாபம் பல்மடங்கு பெருகக்கூடியது. புதிதாக தொழில்துறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குருவுக்கு ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுக்கு குருக்கு வேணுங்கிறத செய்யுங்க. உங்களுக்கு குருவாக இருக்கிறவரை பிடித்து கொள்ளுங்க. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரருக்கு குருவாக இருக்கிறவர் சராசரி மனுஷர் மாதிரி அவர் சித்தருக்கு சமம் என்பதை உணருங்க. அது வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு யோக பலன் பொருந்தியவங்களாக இருப்பாங்க. பல தடவை நம்ம ராசி பலனை சொல்லி கொண்டு வரேன். தனுசு ராசிக்காரர்கள் குருவாக இருக்கிறவங்க ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட தான் உங்களுடைய காரிய சித்தி நடக்கும். அந்த இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரத்யோகமாக பிரசன்ன விநாயகர் வழிபாடு பண்ணுறது தனுசு ராசினார்களுக்கு இன்றைய தினம் லாபம், அபிவிருத்தி, பொருளாதார முன்னேற்றம், அதுபோக காரிய சித்தி, மிகப்பெரிய யோக பலன். இந்த பிரசன்ன விநாயகரோட வழிபாடு மூலியமாக புதிய தொழில் தொடங்குவதற்கும் இன்று ஏற்ற நாள் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசினியர்களே, இன்னைக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்குங்க. இது முடிய பகை உணர்ச்சியாக இருந்தவங்களாம் மாறுவாங்க. பொருளாதார வரவு உண்டு. மாலைக்கு மேல் விருந்தினர் வருகை உண்டு. புது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. பழைய அணிகலன்கள்லாம் டேமேஜ் ஆச்சு, திருகாணி சரியில்லை, இல்லை மோதிரத்தில் கல் விழுந்துருச்சு, இந்த மாதிரிலாம் மாற்றி அமைக்கக்கூடிய வரிசை இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் பழசை அழித்து விட்டு புதுசு வாங்க வேணாம். ஏன்னா தான் வணங்கின தாமி படம், தான் பயன்படுத்தக்கூடிய பொருள், தன் பயன்படுத்தக்கூடிய அணிகலன்களில் யோக பலம் இருக்குன்னு சாஸ்திரத்தில் சொல்லுது. அதனால் ஒரு காலம் அது ஒத்துக்கலை பிடிக்கலைன்னா கூட அதை கலட்டி வச்சுட்டு புதுசு அனுபவிச்சுக்கலாம். தவிர இதை மாற்ற வேணாங்கிறது தான் இன்றைய தினம் உங்களுக்கு ராசி பலனில் சொல்லக்கூடிய விஷயம். மகர ராசினியர்கள் இன்றைய தினம் பயன்படுத்தக்கூடியது மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இன்றைய தினம் தும்பிக்கை ஆழ்வார் வழிபாடு மேலும் முன்னேற்றத்தையும் சிறப்பையும் கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, கட்டும் குழப்பம், தயக்கம் இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி பெருமை பெறக்கூடிய நாள். இல்லைப்பா இவர் செய்த விஷயங்கள்லாம் கரெக்டு தான், சற்று கோவப்பட்டுட்டார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே புஷ்ஷுன்னு நம்ம கோபத்தை கொள்ளக்கூடாதுன்னா புதிதாக தொழில்துறை தொடங்குவதற்கு, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தன்னுடைய வசிக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுவது, இப்படி சிறு சிறு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அது முன்னேற்றத்தை கொடுக்கும். நட்பு வட்டம் தனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட உணர்வுபூர்வமாகவும் உள்ளபூர்வமாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கே அது உங்களுடைய விஷயத்தை வெளியில் போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகள், உறவு முறையில் கருத்து வேறுபாடுகள்லாம் கந்த கடவுளுடைய அனுகிரகத்தோடு படிப்படியாக மாறிக்கொண்டே வரக்கூடிய அமைப்பும் உண்டு. இருந்தாலும் இன்றைய தினம் விபூதி விநாயகரை வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் விசேஷம் உண்டுங்க.
மீனராசி நேயர்களே, தொழில் துறையில் ஆதரவு பிறகும், பெற்றோருடைய ஆதரவு கிடக்கும். குறிப்பாக தகப்பனாரோட ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவர் மூலியமாக ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இன்றைய தினம் மீனராசிக்கு எடுத்த காரியம்லாம் ஜெயம் உண்டாகிறதுக்கு காலையில் 11 மணி 26 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா விஷயங்களையும் ஜெயம் உண்டாகும். மிக ஏற்ற பொருந்தக்கூடிய நாளில் இன்னைக்கு தொழில் துறையில் மட்டும் சிறப்பாக இருக்கலாம். பெண்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குழுவில் இருக்கிறவங்க அல்லது காசை சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சிலாம் எடுக்கும் பொழுது இன்றைய தினம் அற்புதத்தை ஏற்படுத்த கொடுக்குற நாள். இன்றைய தினம் மீனராசிக்காரர்கள் முக்கூர்ணி விநாயகர் வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பு பெறும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய தினம் தொழில் சார்ந்த விஷயம் மீனராசிக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கும். ஆக 12 ராசி நேயர்களுக்கும் மிக சாதகமான பலன்களும் ஒரு சில பேர்த்துக்கு சாதகமற்ற பலன்கள் இருந்தாலும் இது இன்றைய பொழுதோட பழையன கழிதன்னு இன்றையோட கழிந்தாலும் நாளைய தினனை சுப பலனை கொடுப்பதற்கு உங்கள் குலதெய்வமும் எல்லா வல்ல விநாயக பெருமானும் துணை இருக்கிறான்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்புவனம் கோரக்கநாடிமை, ஆனந்தாழ்வார். வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.